என்னோட நேம் மகா. நீங்க ரொம்ப அழகா இருக்கிறீங்க மகா. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடலாமா? ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஷில்பா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன மகா, இப்போ நீங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக்கே? பார்பேனி அவங்க நல்லா தான் பேசுறாங்க, அவ்வளோன்னு மோசம்லாம் இல்லை. மாமி இங்கே வந்து பாருங்க, பால் வந்து குண்டான்ல ஊற்றிட்டேன். நீங்கள் வாங்க மாமி, இங்கே வந்து நில்லுங்க. நீங்கள் தான் துவா பண்ணணும், வீட்டுக்கு பெரியவங்க. உங்கள் மகா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு துவா பண்ணுங்க. நீங்கள் துவா பண்ணாதான் நல்லா இருக்கும். வாங்க மாமி, பால் இந்த அளவுக்கு போதில்லை, இப்போ இருக்கிறவங்களுக்கு இதை கொடுத்துடலாம். திரும்ப வர்றவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக காய்ச்சி சொல்லியிருக்கிறேன் நான். சரிதான் ரஹிமா, இந்த பால் நல்லா பொங்கி வரட்டும். சரியா? பால் நல்லா பொங்கி அடுப்பில் வந்து வலியணும். அதனால வந்து பால் நல்லா காய்ச்சி. என் மகன் சின்ன வயசுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு ஆளாகி இந்த வீட்டை கட்டியிருக்கிறான். அவனுக்கு 2 பொம்பளை பிள்ளையா போயிடுச்சு. எல்லாரும் நல்லா இருக்கணும், அதுதான் நான் துவா பண்றேன். பால் நல்லா பொங்கி வரட்டுமா? சரிங்க மாமி, அதான் பார்த்துட்டு இருக்கிறேன். நல்லா துவா பண்ணிக்க. உன் புருஷனுக்கு ஆண்டவன் எல்லாத்தையும் நல்லா கொடுக்கணும், நல்லா துவா பண்ணிக்க. சரிங்க மாமி. பால் பொங்குதான் பாரு, பொங்கிற போது நல்லா பார்த்துக்க. மாமி, பால் பொங்கி வந்துருச்சு பாருங்க. சரிம்மா சரிம்மா, அப்படியே வலியட்டும். அடுப்பில் அப்படியே வலிய விட்டுரு பாலை. சரியா? பால் பொங்கி வர மாதிரி நம்ம வீட்டில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் எப்பவுமே பொங்க பொங்க இருக்கணும். அதுதான் நான் துவா பண்ணுறது. நீ என் மகன் என் பிள்ளையில எல்லாம் நல்லா இருக்கணும். நம்ம மகாவுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆகிடணும். இதை நான் துவா பண்ணிட்டு இருக்கிறேன். வந்தவங்க எல்லாம் நல்லா இருக்கணும். அக்கா வாங்க வாங்க, என்ன இவ்வளோ லேட்டாக வந்திருக்கீங்க? உள்ள வாங்க. மாமி இங்கே பாருங்க, பாலெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். ஏலக்காய் சீனி எல்லாம் தட்டி போட்டு ஆற்றிட்டேங்க மாமி. டம்ளர்லேயும் ஊற்றி வச்சிருக்கேன் பாருங்க, எடுத்துக்கோங்க மாமி. நீங்கள் தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ரஹிமா, நம்ம எப்போ வேணாலும் சாப்பிடலாமா? வந்திருக்கிறவங்களுக்கு கொடுமா, போமா. இந்த துபாய் தர பிள்ளைகள் கொடு. மேடம், பால் எடுத்துக்கோங்க மேடம். ஓ தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்குப்பா பால். என்ன ஆட் பண்ணியிருக்கீங்க இதில்? அது ஒன்றும் இல்லைங்க மேடம், ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன், அதான் நல்லா வாசமாக இருக்கு. ஓ அப்படியா? மகா பால் எடுத்துக்கோ மகா. பார்பி எல்லாரும் எடுத்துக்கோங்க. பாயம்மா, முதல்ல வந்திருக்கவங்களுக்கு கொடுங்க. நம்ம வீடு தானே, நம்ம எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். மேடம் இந்தாங்க பால் எடுத்துக்கோங்க. நஜியா, ரஷ்யா, எதுக்கு இப்போ இப்படி வந்து ஓரமாக நின்றுட்டு இருக்கீங்க? பால் எடுத்துக்கோங்க. இந்தா எல்லாருக்கும் கொடுத்துட்டேன். ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? நான் கூப்பிட்டேன்னு சொல்லிட்டுன்னு என்னோட அழைப்பை ஏற்றுக்கிட்டு எங்கள் வீடு பால் காய்ச்சி வந்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. நீங்களும் பால் எடுத்துக்கோங்க. நல்லா காய்ச்சிருக்கிறேன், ஏலக்காய்லாம் நல்லா தட்டி போட்டிருக்கிறேன், சீனி நல்லா போட்டிருக்கேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் பால் எடுத்து சாப்பிடுங்க. ஏன் ரஹிமா, நான் இவ்வளோ பேர் வருவாங்கன்னு நினைக்கவே இல்லை. பரவாயில்ல, சொன்னவங்க எல்லாருமே வந்துட்டாங்க, சொல்லாதவங்க கூட வந்திருக்காங்க பாரு. இந்த துபாய்க்கார பிள்ளைகளுவோ. ரஹீம் எதுவும் சொல்லியிருப்பா மாட்டேங்குது, அவன் சொல்லி நான் கேட்டுட்டு கரெக்டாக வந்துருச்சு பாரு பால் காய்ச்சறதுக்கு. இவங்கெல்லாம் வந்தது எனக்கு சந்தோஷம் தான். மாமி அதெல்லாம் இருக்கட்டும், சாப்பாடு என்னாச்சுக்கா? போய் பார்த்தீங்களா சமைச்சிட்டாங்களான்னு? அதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு ரஹிமா. பரோட்டா கறி குழம்பு வச்சிருக்காங்க. இடியப்பம் வேணும்னாலும் சொல்லியிருக்கேன். பரோட்டா சாப்பிடாதவங்களுக்கு இடியப்பம் சொல்லிட்டேன். சரியா? பால் குடிக்கட்டு, எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆகட்டும், பந்தி வச்சிடலாம். டேபிள் எல்லாம் வெளியே கொண்டு வந்து போட சொல்லியிருக்கிறேன் பசங்கள்கிட்ட. நம்ம ஊர் பசங்க டேபிள் எல்லாம் கொண்டு வந்து வெளியே போட்டுருவாங்க. அப்படியே வாழையில விரிச்சுட்டு எல்லாருக்கும் பந்தி வச்சிடலாம். பரோட்டா வேணுங்கிறவங்களுக்கு பரோட்டா கொடு. இல்லை பரோட்டா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இடியப்பம் கொடு. இட்லி கூட ஒரு பக்கமாக வெந்துட்டு இருக்குது. வேணும்னா இட்லி கேட்குறவங்களுக்கு இட்லியும் கறி குழம்பு கூட வச்சு கொடு. சரியா? நம்ம வீட்டுக்கு வந்தவங்க யாரும் சாப்பிடாம போயிடக்கூடாது. என்ன இட்லி கறி குழம்பா? செம சூப்பரா இருக்குமே. பாலை வேற வேணான்னு சொல்லிட்டோம், வயிறு வேற கடமடான்னு பசிக்குது. பாயம்மா, எப்போ பந்தி வைப்பீங்க பாயம்மா? பார்பி, பந்தி வச்சாதான் சாப்பாடா அவனுக்கு? வா வா இங்கே வா, நான் கூட்டிகிட்டு போய்ட்டு உனக்கு எடுத்து தரேன். தனியாக பிளேட்டில் எடுத்துறேன். நல்லா மட்டன் நிறைய வச்சு தரேன், சாப்பிடு. சரியா? கிஃப்ட் எல்லாம் நிறைய தான் வந்திருக்காட்டேங்குது. எப்பங்க பாயம்மா இந்த கிஃப்ட்லாம் ஓப்பன் பண்ணுவீங்க? பிரிச்சிடலாம், கண்டிப்பாக நீ இரு. நம்ம எல்லாரும் சேர்ந்து கிஃப்ட்டு பிரித்து பார்த்துடலாம் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டுன்னு. குட்டி பசங்க இருந்தால் தான் வீடு வீடாகவே இருக்குது. நீங்கள் எல்லாரும் வந்தது எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. எங்கள் வீடே இப்போ தான் நிறைஞ்ச மாதிரி இருக்குது. பாயம்மா, இவ்வளோ பேர் இவ்வளோ தூரம் வந்துட்டோம், எல்லாரும் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா பாயம்மா? குரூப் ஃபோட்டோ நல்லா இருக்கும் இல்லையா? அப்படியே ஒரு ஃபோட்டோ ஷூட் வச்சிடலாமா? அதுக்கு என்ன, பிரமாதமாக பண்ணிடலாம். அப்படியே ஒரு ஃபோட்டோ ஷூட் வச்சிடலாம். அண்ணா அப்படியே ஃபோட்டோ எடுங்கண்ணா எல்லாரையும்.
பாயம்மா, இட்லி பரோட்டா இடியாப்போ கறி குழம்புன்னு சும்மா அசத்திட்டீங்களே. காலையிலே செம்ம சாப்பாடு. இன்னைக்கு ஒரு புடி, எல்லாரும் வாங்க, ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி போட்டு அசத்திட்டீங்க போங்க. என்ன பார்பி, பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இப்படி சொல்லிட்டு இருக்கிற? லஞ்சுக்கு இன்னும் பிரியாணி, பொரிச்சக்கறி, தால்ச்சா, ரைத்தா எல்லாம் இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் சாப்பிடணுமா இல்லையா? பார்பி, எனக்கு ரொம்ப நாளாக ஒரு டவுட்டு. நீ ஏன் எப்போவுமே தனியாகவே வந்துட்டுருக்குற? ஏன் உங்கள் வீட்டுக்காரரை கூட்ட மாட்டேங்கிற? ஐயோ பாயம்மா, இந்த சேனலுக்கு வந்து ரொம்ப நாளாச்சு பாயம்மா. எனக்கு ஒரு ஜோடி போடுவாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிற, போட மாட்டேங்கிறாங்களே பாயம்மா. எனக்கு என் ஜோடியை பார்க்கணும்னு ஆசையாத்தான் இருக்கு, நானே இன்னும் பார்க்கலையே. கண்டிப்பா எனக்கு ஒரு ஜோடி போட்டுருவாங்க, அப்படின்னா உங்க கூட்டிட்டு வந்து காட்டுறேன். ஐயோ, சிரிப்பு தாங்க முடியல. சரி பார்பி, உன்னோட பேசிகிட்டு இருந்தால் எனக்கு நேரம் போகிறதே தெரியாது. இன்னும் நிறைய சொந்தக்காரங்களாம் வந்திருக்காங்க, எல்லாரும் சாப்பிட்டாங்களா என்ன ஏதுன்னு போய் பார்த்துட்டு வரேன். நீ போய் மகாவோட பேசிட்டு. சரிங்க பாயம்மா, நீங்க போங்க, உங்களுக்கு நிறைய வேலை இருக்கும் இல்லையா, நான் மகாவோட பேசிட்டு இருக்கிறேன்.